நீங்கள் ஷூடா சார் கேம் ஐடியா ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்டு. நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் பேபி கேர்ள் பார்ட் 20 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் பார்ட் அடிச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதுக்கு பார்த்தோன்னா, ஜேகேயோட வீட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு சில நிமிஷம் வேலைலாம் பண்ணியிருப்பான். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஸோ இதே மாதிரி டேஸ்லாம் போகுது, இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. நீங்கள் 3rd இயர் படிக்கிறீங்க, சங்குக்கு ஃபைனல் இயர். ஸோ உங்கள் 2 பேருக்குமே இன்றைக்கி கிளாஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே சங்கோட ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்படா கட்டிப்பேன் என்ன? ஓ படிக்கிறோம்ல சார், உடனே சொன்னால் படிக்கணுண்டி அப்படி இப்படின்னு சொல்லுவான். சரி இப்போ டைம் என்ன ஆகுது? இன்னும் கால் பண்ணவே இல்லை. அவன் லீவ் தானே, ஃபோன் பண்ணிக்கணுமா இல்லையா? நான் பண்ண மாட்டேன். எப்பயும் நீ தான் போய் பண்ணுற, இன்றைக்கி நீ பண்ணாத, பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நீங்கள் கடுப்பில் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? நீ கோவமாக இருக்கு, அவனே தான் வந்து பார்க்கணும், இங்கேயும் கிளம்பி போகக்கூடாது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் செங்குக்கோட வீட்டில் டோர் நாக்குற சவுண்ட் கேட்குது. ஸோ அவனோட அம்மா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபெசிலி என்னம்மா சொல்லாமல்? ஓ லீவ் இல்லை, மறந்துட்டேன், உள்ளவா. ஐயோ மனங்கட்ட மனசு கேட்காம வந்து நின்றுட்டேடி. வர ஆண்டி அப்படி நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ அவங்களும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சஃபில் உட்கார வச்சு ஜூஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை எதுவும் தெரியாத குழந்த மாதிரி அப்படியே குடிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. என்னம்மா சங்குக்கு தேடி வந்தியா? அவன்கிட்ட சொல்லலையா? என்ன ஆண்டி எதுவுமே சொல்லலையாவா? அது இன்றைக்கி பசங்களோட எதாவது மேட்ச்னு போனாமா, கிரிக்கெட் விளையாட போயிருக்கான். கிரிக்கெட் விளையாடவா? ஒரு பொண்டாட்டிக்கு காலிலேருந்து பேசலையேன்னு ஒரு விவஸ்தை கொஞ்சமாச்சும் இருக்கா? இதுதான் உனக்கு மட்டும் தான் அவன் மேலே பாசம் இருக்குது, அவனுக்கு உன் மேலே எந்த கேரிங்கும் இல்லை. பேசலி? இல்லை ஆண்டி, அது ஒன்றும் இல்லை. உங்கள் பையன் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டான். கால் பண்ணவே இல்லை ஆண்டி, கோவமாக வருது அவன் மேலே. ஐயோ விடுமா, அதுக்கு இருக்கு, அப்படி தான், நீ கண்டுக்காத. சரி நீ போயிட்டு கிரவுண்டில் போய் பார்க்குறியா அவனை? ஓகே ஆண்டி. எந்த கிரவுண்டு? உங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்கேன் அந்த கிரவுண்ட் தாம்மா. ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹாப்பி அந்த கிளாஸை கொடுத்துட்டு பார்க்கவே கிளம்பி வரீங்க. ஸோ வர வழி ஃபுல்லாக உங்களுக்கு திங்கிங் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட ரோஷம் இல்லாமல், மானம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் எப்படி தாண்டி அவனை போய் நீ பார்க்குற? நீ அவன்கிட்ட மட்டும் உனக்கு எதுவுமே இருக்காதா? சார் நேற்று மத்தியானம் காலேஜில் பார்த்ததோடு சரி, இன்னும் ஒரு டெக்ஸ்ட் கிடையாது, ஒரு ஃபோன் கிடையாது. நீ மட்டும் போய் பேசுகிற. நீ போய்க்கோ, அங்கே போய் நீ வாலண்டரியாக அவனை கூப்பிட்டு பேசக்கூடாது. ஓகே பேசக்கூடாது அப்படின்னு நீங்களே ரெசல்யூஷனாக எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு போகிறீங்க. ஸோ சங்கோட டீம் பேட்டிங், அவன் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் சைட் அடிச்சுக்கிட்டே போயிட்டு நின்று அவனையே பார்த்துட்ருக்கீங்க. கூப்பிடலாமா சங்கு? நோ நான் வந்து கோமா இருக்கேன் அவன் மேலே. கோத்த வெளில காட்டுடி வழியாத அப்படின்னு அவனுடைய பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களால் வலியாமல் இருக்க முடியல, வலிஞ்சிக்கிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள கவனிக்கவே இல்லை, அதுவும் உங்களுக்கு கோவம் வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒரு குழந்தை வந்திருக்கு, நீ பார்க்குறேண்ணா பற்றியா? ஸோ அவன் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் செம்மையாக கத்தி நீங்கள் தான் கை தட்டுறீங்க. அவன் கொஞ்சம் கூட உங்களை கண்டுக்கவே இல்லை, அவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து அங்கே தயங்க தான் இருக்கான். அவன் அங்கேருந்து ரன் ஓடும்போது ஜிக்கி கிட்ட வந்து, ஏய் மச்சான், ஏ தங்கச்சிடா, அவளா எங்கடா அப்படின்னு ஷாக்காக திரும்பி பார்க்குறான். அப்போ தான் அவன் நீங்கள் வந்திருக்கீங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுறான். பாவி அண்ணன் சொன்ன அப்புறம் பார்க்குறது பாரு. ஃபெஸ்லி திரும்பாது, நீ அவனை பார்க்காத அப்படின்னு வேறு சைடு திரும்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கோவமாக இருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவன் அகெயின் விளையாடுறான். இன்னும் வரமாட்டான். நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ பவுலிங் போடுற அந்த பையனையும் சொல்லி சேவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஹே யோ விக்கெட் எடு, விக்கெட் எடு சீக்கிரம். இது ஏன் விக்கெட் எடுக்கிறோமா? சில்லுக வரேன் இருடி அப்படின்னு. அவன் போடுற பாலில் 6 அடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக அவனையே பார்த்து மறைக்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து வின் பண்ணுறான். கரெக்ட் பண்ண பார்க்குறான் பாரு. பார்க்காத நீ கண்ணை பார்க்காத, மயங்கிடுவான் அப்படின்னு அகெயின் திரும்பிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே கேமை கண்டினியூ பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. ஸோ எல்லோரும்
பிரேக்கு போகிறாங்க. ஜேகே அப்படியே வேகமாக ஆப்போசிட் சைடே போயிட்டுருக்கான். அவங்க சைடு வரவே இல்லை. கொஞ்சம் கூட மேலே பாசமே இல்லை. எனக்கும் உனக்கு பாசம் இருக்கே. அவனை கண்டுக்கூடாது அப்படின்னு நீங்களும் அவனை பார்த்தே போயிட்டுருக்கீங்க. ஸோ அவன் பார்க்குறான். அடி இதான் நான் வெயிட் பண்ணேன். அந்த பேஸ் அப்படின்னு போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் வேகமாக அவன்கிட்ட பேசுகிற மாதிரி போயிட்டு, அண்ணா சூப்பர் 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 ஆஃப் செஞ்சுரி தானே. அச்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெட்ட பஸ்ஸில் கஷ்டப்பட்டு 69 ரன்ஸ் அடிச்சிருக்கேன். வெறும் 59 அடித்தவனை போய் பாராட்டிகிட்ருக்கா. தேங்க்யூடி. அப்புறம் இதோ ஜேகே 16 ரன்ஸ் அடிச்சிருக்கான். அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அவனை பார்க்க யார் வந்தான்? நான் என் அண்ணாவை பார்க்க வந்தேன். சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவரை பார்க்க நான் வரலன்னு. ஓ 2 பேரும் சண்டையா? சரி நீங்கள் பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சோஃபி கால் பண்ணா, அது நான் போகணும். அவகிட்ட அப்புறமா பேசிக்கோங்க. ஐயோ இவங்க சண்டைக்கு நம்ம இப்படி பஞ்சாயத்து பண்ணுறது. ஃபோனா அதோ வந்துட்டேன் அப்படின்னு நான் எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ நீங்கள் வேறு சைட் பார்த்துட்டு நிற்கிறீங்க, ஜேகே இன்னொரு சைட் பார்த்துட்டு நிற்கிறான். 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்கவே இல்லை. ஓய் கூப்பிட்றேன் திரும்பி. ஓய்னா என் பேர் ஓய் கிடையாது. ஓ அப்படின்னா திரும்ப மாட்டியா? ஆனால் உன் பேர் சொல்லி இல்லை வேணாம். பனிஷ்மெண்ட் லைஃப் லாங் அந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. என் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. நான் கூப்பிடுவேன்டி. கூப்பிடக்கூடாது. நான் கோமா இருக்க புருஷன் உங்கள் மேலே. ஓ கோமாரியா? புருஷன் 16 ரன்ஸ் அடிச்சிருக்கேன்டி. பாராட்டவே இல்லை நீ தான் பாராட்டுவேன்னா அடிச்சேன்டி. இவனுக்கு நான் விக்கெட் கொடுக்கணும், விக்கெட் விழணும். நான் வந்து அவனை சேர் பண்ணேன். நீங்கள் 6 அடிச்சிட்டிங்க. ஓ அது என்ன அவன் பால் நான் அவுட் ஆக சொல்கிறேன். ஆமாம் அவனோட சின்ன பையன்கிட்ட போய் அவுட் ஆவன்ற. 2 பேரும் ஒரே வயசு தானே. அப்படின்னா மந்த் டிஃபரவுண்டி. நான் செப்டம்பர், அவன் டிசம்பர். போங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நான் இன்னொருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். நான் விக்கெட்டே கொடுக்கல, விக்கெட்டே விழலை. அடி. சரி கோவப்படாதீங்க. எப்படி நீங்கள் கோவப்படலாம்? உங்கள் மேலே தான் தப்பு சார். நேற்று மத்தியானத்துலேருந்து ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சா என்கிட்ட. எனக்கு ஒரு கால் பண்ணணும் கொஞ்சமாச்சும் தோணுச்சா உங்களுக்கு? ஏன் அப்போ இப்படி பார்க்குறீங்க? நான் அதுவுமே சொல்லடி. நீ கோவப்படு. இப்படிப்பா கண்ணை பார்க்காத. நான் அது நீங்கள் கால். ஐயோ என்னை பார்க்காதீங்க. எனக்கு கோவப்பட வர மாட்டேது. இது ஆமாம் கோவப்பட வர மாட்டேது. திரும்பிக்கோங்க. திட்டணும் முடியாது. என்னை பாரு. நான் பாரு. ஃப்ராடு. மயக்காது. திட்டணுன்றல்ல மயக்கிறியா நீ? அப்படியே கூட வச்சுக்கோ. என்ன பார்வடா இது. சரி சொல்கிறேன், எதுக்கு கால் பண்ணல அப்படின்னு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கறதுனால. சொல்லுங்கள். அது வந்து என்ன பிரீத்தில் ஹாட்டாக இருக்குது ஜமுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரதுக்குள்ள பட்டுன்னு உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அவனே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, தெல்லடி மறந்துட்டேண்ணா, அதனால தான் நான் கால் பண்ணேன். மயக்கிற எப்படா அப்படின்னு போகிறீங்க. ஸோ வேகமாக வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, இன்னொரு ஆஃபர் இருக்குது, விளாண்டுட்டு வரேன், வெளில போகலாம். வெயிட் பண்ணுறேன். சரிடி பொடி. நக்கல் தான். சரி போடி. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு வெயிட் பண்ணுறீங்க. சங்குக்கும் மேட்ச்லாம் முடிச்சுட்டு வரான். எங்கே போகிறோம் எங்கடி போகணும்? ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் ரீசன் சொல்லுங்கள். ஏன் கால் பண்ணல? மறந்துட்டீங்களா? 3 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். இந்த 3 இயர்ஸில் இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறீங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணுறது கிடையாது, மெசேஜ் பண்ணுறது கிடையாது. நான் என்ன பண்ணேன் அச்சோ அப்படின்னு பேசுவீங்க. அப்படி இல்லைடி. அது வந்து என்ன போர் அடிச்சிச்சா? வாய வச்சிருவேன். அப்புறம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கான். ஐயோ சாரிடி, வா போகலாம். சாரி அக்செப்டட். ஐயோ
தான் கோவப்பட தெரிலல்ல, அப்புறம் என்ன நீ கோவப்படுற? போங்க போகலாம் வாங்க. ஐயோ அடி வாடி. ஸோ அப்படியே எனக்கு டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்படி டேஸ்லாம் போகுது. காலேஜோட ஃபேர்வெல், அதாவது ஜங்கக்கூட செட்டுக்கு வந்து ஃபேர்வெல், நீங்கள் வந்து ஃபைனல் இயர் போகணும். ஸோ அன்றைக்கி ஃபேர்வெல் டே. எல்லோரும் அப்படி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபன்னியாக எல்லா எமோஷன்ஸும் அந்த டேயில் கலந்துருக்கு. ஸோ காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே கிரவுண்டில் தான் இருக்காங்க. எல்லோரும் ஸ்டாஃப்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு அப்படி தான் இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு இங்கே கூட ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கான். டேய் அவ்வளோதானா? நான் அவ்வளோதானா? காலேஜ் முடிஞ்சிருச்சு. நோண்டாமல் நில்லுடா. முடியாது, ஃபஸ்ட்டு நீ வாங்க போங்கன்னு சொல்லு, அதான் போதையாக இருக்கும். சரி, காலேஜ் முடிச்சிட்டிங்க, நான் எப்படி உங்களை பார்ப்பேன்? சமுக்கா, நான் வேணா இதோட குயிட் பண்ணிக்குவா? அது காலேஜில் நான் குயிட் பண்ணிடுறேன், அப்புறம் நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் ஜாலியாக இருப்பேன். அப்படி ஜங்குங்களோட காது பிடிச்சி அப்படியே திருகிறான். அது ஜங்குக்கா வலிக்குது. சிக்கே என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண? அது குயிட் பண்ண போறியா? வாயம் அடிச்சிருண்டி. இல்லைங்க காலேஜ் முடிச்சுட்டு வர வேலையை பாரு. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்த பிறந்தா? ஏய், நாளையே குழந்த பிறகும் இல்லடி, நாளைக்கே பிறக்காது. பிறகும்ல அப்படின்னு அவங்க வெஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஸோ சரி பிறக்கும். அந்த குழந்தைக்கு அம்மா வந்து காலேஜ் முடியலன்னு சொன்னேன், எனக்கு அசிங்கமாக அறியாது. ஆனால் வேணாம், நீ காலேஜ் முடி. உங்கள் குழந்தைக்காக நான் காலேஜ் முடிக்கணுமா? படிடி வண்ணமாவில். சரி சரி, காலேஜ் முடிச்சுட்டா அப்புறம் நான் உங்களை எப்போ பார்க்கறது? ஐயோ நீ கவலைப்படாதடி, கவலைப்படாத. காலேஜ் நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன், ஈவினிங் கூப்பிட்டு போகிறேன். ஓகேயா? காலேஜை கட்டடிற மட்டும் கேள்விப்பட்டேன், கட்டடிச்சிட்டு ஆஃபீஸ் வர்றது. ஆமாம் சங்குக்கா, உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்களே, எப்போ? நாளைக்குடி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஹே லூசு பாயலே, நடியாச்சு திடீர்னு. உனக்கு இன்றைக்கி ஃபேர்வெல் தானே? ஆமாம். அப்போ என்ன என் கூட நின்று வலிஞ்சிட்டு நின்றுட்டுருக்க? அப்புறம் எங்கே வழியே சொல்கிற? ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மிஸ், ஸ்டாஃப் எல்லாரையும் மிஸ் பண்ணுவல நீ? ஆமாம். அப்போ நீ அங்கே போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஆனால் நீ கோச்சிக்கிட்டீன்னா, காலேஜுக்கு வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ட்டின்னா அன்றைக்கி சொன்ன மாதிரி அது வேறு இது வேறு. எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுக்க தெரியும். நீங்கள் என் கூட இருக்கீங்களே தவிர உங்கள் தாட்ஸ் ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஒரு மேம், அவங்க மேலே தானே இருக்குது. இப்போ ஜேகே அப்படியே கல்ப் பண்ணுறான். தெரியுது ஃப்ராடு, ஆனால் நான் அதுக்குன்னு சொல்லலை. ஃபேர்வெல் என்ஜாய் பண்ணும், இப்படி ஒரு பொண்ணு கூட வளைஞ்சிட்டு நிற்கக்கூடாது, புரியுதா? நல்ல பொண்டாட்டி தாண்டி, நல்ல பொண்டாட்டி தான். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு உங்கள் காலரை தூக்கிட்டு அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜேகே எப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஒன்று கூட நான் போகிறேன். என்னத்தை? ஒன்று குட்ரி, நான் போகணும். நீ தானே போ சொன்னேன். அதுக்கு என்ன தரணும்? நீங்களாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு இது நல்லா லிப் லாக் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த காலேஜ் கேம்பஸில் கிஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு புரியுது அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டேன். படி போயிட்டேன் வரேன். நாளைக்கு நான் வருவேன் உங்கள் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு. காலேஜில் தாண்டி? அப்படியா? ஓகே ஓகே நான் வரேன். நீ வா அப்படின்னு. ஸோ 2 பேருமே கீழே போகிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே அங்கே அழுதுகிட்டும் எல்லா எமோஷன்ஸும் கலந்து ஃபீலிங்ஸாக அங்கே இருக்குது. ஜேகே அங்கே போனதும் வேகமாக தயங்கும் ஜிமினும் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் சண்டே, காலேஜுக்கு தாண்டா பிரேக்கு. அடங்க, நமக்கு என்னடா பிரேக்கு? இல்லை மச்சான், அது தெரில, ஒரு ஹக் கொடுக்கணுன்னு தோணுச்சு. எதாக இருந்தாலும் இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே இனிமேல் நம்மளால் சுற்ற முடியாது, அதான் திடீர்னு தோணுச்சு மச்சான். ஸோ இப்போ ஜிம்மில் இருந்துட்டு உங்களுக்காக வந்தேன், இதுக்கு மேலே எங்கே என்னால் தங்க முடியாது. ஸ்கூல் ஓகே, காலேஜ் ஓகே, அதுக்கு நீங்கள் போகிறதுக்குலாம் எப்போ என்னால் வர முடியும்? லைஃபோட இம்பார்ட்டன்ஸ்லாம் இப்போ தாண்டா புரியுது. நம்ம எப்போ தான் நினச்சாலும் நம்ம நினச்சவங்க கூட எப்போயுமே இருக்க முடியாதுன்னு. ஏய் கிரிஞ்சு,
சென்டிமெண்ட்டாக பேசுகிறான்டா, வாய் ஓடடா அவனை. ஸோ அப்படியே 3 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் பக்கத்தில் சோஃபி வந்து நிற்கிறா. ஹே அண்ணாட்ட பேசுனியா? பேசினேன். அது அந்த பொறுக்கி என் கூட அங்கே நின்றுட்டு என்கிட்ட வலிஞ்சிட்டு நிற்குது. அதான் காற்று மேலே ஒன்று வச்சு போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனுப்பி வச்சிட்டேன். அச்சோ ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் போட்டுக்கோ. என்னது? ஆமாம், தோ இவனும் நான் தான் அனுப்பி வச்சேன். ஓ அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது 3 பேரோட அட்டென்ஷனும் டேய் மச்சான் மேம்டா அங்கடா போகலாம் அப்படின்னு 3 பேரும் அந்த மேம் கிட்டே போகிறாங்க. மேம் ஹவ் ஸ்வீட்டீஸ், உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எஸ் மேம், நாங்களும் உங்களோட ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மேம். நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? என்ன மச்சான் சொல்கிறாங்க? டேசிம்னா வாய் முட்டுரு. அதெல்லாம் பண்ணிட்டோம் மேம். ஒரு நல்ல பிளேஸ்க்கு போனால் எனக்கு ஹாப்பி தான் மேம். இன்னமும் நீங்கள் ஆன்சர் பண்ணல மேம். என்ன உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்? என்ன ஆன்சர்? எங்கள் 3 பேரில் உங்களுக்கு யார் மேம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு உங்கள் 3 பேரையும் பிடிக்கும். எவ்வளோ டைம் சொல்கிறது? ஓகே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நான் போகிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு 3 பேரும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் அப்படியே போகிறாங்க. இப்போ தயங்குது, பார்த்தியாடா சாரை கரெக்ட் பண்ணி அவ்வளோ வேகமாக போகுதுன்னு. என்ன பண்ணுறது மச்சான், அங்கே பாரு யாக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் கேங்காக உட்காந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணி உங்கள் 3 பேருக்கும் அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் எனிமீஸாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த குட்டி ஈகோ வந்து கிட்ட போவேனான்னு சொல்லிட்டு ஸோ போகாமல் அங்கேயே இருக்காங்க. ஸோ ஃபேர்வெல் டே செம்ம ஹாப்பியாக முடியுது. காலேஜ் இவ்வளோ தான் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. உங்களுக்குள்ளான ஃபீலிங்னா இனிமேல் காலேஜ் முடிஞ்சு அவங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது காலேஜுக்கு. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜங்குக் தான் அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ஜிமினும் வரான். ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு டேய் நாய் நீ இதடா வந்த மச்சான். டேய் நான் இன்டர்வியூ வரலனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரேன் மச்சான். நான் இங்கேருந்து கத்திட்டே இருப்பேண்ணா அப்படி நீங்கள் அங்கே இன்டர்வியூ சூப்பராக பண்ணுவீங்க. வாயை வச்சிருவேன். இந்நேரத்துக்கு நீ யூஎஸில் இருந்தேன்னா எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துருப்பியோ. இங்கே தானே கத்தப்படலாம். சி போ. நீ அது இல்லையாத புத்தா. சரி டே மச்சான் அங்கே போடுறா சோஃபி. ஸோ இப்போ தயங்கும் திரும்பி பார்க்குறான். சோஃபியா வந்துட்டுருக்கா. ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே உங்களே தேடிட்டுருக்கான். பிகாஸ் நீங்கள் வரேன்னு சொன்னீங்க இல்லையா. என்னவா இன்னும் காணும். சரி அதை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. கல்வி வரமாட்டாளே வந்துட்டு எங்கடி போனேன் அப்படின்னு உங்களை தான் தேடுறான். ஸோ இப்போது சோஃபி வந்துட்டு ஜேகே சொல்லு ஃபெஸ்லி தேடுறியா? இல்லை அது வந்து தெரியுது. ஓ தெரிஞ்சிச்சா? அவன் ஃப்ரெண்டு தானே வரலையாடியாவ? இல்லை அவங்க அப்பா கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னான். வரலையா? சரி ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் அந்த சைட் பார்த்துட்டு திரும்பிடுறான். மச்சான் டைம் அதுவா போகலாம். வர மச்சான் அப்படின்னு தயங்கும் ஜேகே வந்தான். உள்ளே போகிறாங்க. பட்டுன்னு ஜேகேயோட ஐஸை பேக் சைட்லேருந்து யாரோ க்ளோஸ் பண்ணுறாங்க. லட்டு சமுக்கா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஸோ பட்டுன்னு அவங்கள ஹக் பண்ணி அப்படியே தூக்கிடுறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே என்ன பண்ணுறீங்க? மிஸ் யூடி. எந்த வரமாட்டேன்னு நினச்சேன். நான் வந்து வர சொன்னேன்ல. உங்கள் அப்பா கூட ஃபங்க்ஷன் போகிறேன் ஃப்ரெண்டு சொன்னான். என்னடி சொன்ன? சும்மா சொன்னேன் அப்படின்றா. ஸோ ஜேகே சோஃபி பார்த்து மறைச்சிட்டு உங்களை பார்த்து ரவியூடி போயிட்டு வரேன், நம்ம ஃப்யூச்சருக்காக தான் போகிறேன். அச்சோ குட்டி பையா போங்க அப்படின்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆட்டி நிற்கிறீங்க. எலி டான்ஸ் ஆட்டி நிற்காதடி போ அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஸோ நீங்கள் 3 பேரும் வெளில இருக்கீங்க. ஃபுல்லாக இன்டர்வியூவும் போகுது. அதுக்கேற்ற மாதிரி ஜங்குக் தான் 2 பேருமே செலக்ட் ஆகிடுறாங்க. ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப்பும் கிடச்சிருது.
சில பேர் ஹாப்பியாக வெளில வந்து ஜங்குக் உங்களை ஹக் பண்ணிக்கிறான், தேங்க்ஸ் சோஃபியும் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜிம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஏய் ஹாப்பிடி, வேறு லெவல் இன் மீன் நம்ம லைஃப், இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியா ஜங்கா, சூப்பர் அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்க்க போகிறீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு மச்சான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான். ஸோ இங்கே 4 பேர் அப்படியே மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தாங்க வந்துட்டு மச்சான் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமா, ஒரே கம்பெனிலாம் கிடச்சிருக்கு, ஒரே சேலரி. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கோர்ஸ் யார் பண்ண முடியும் சொல்லு. ஐயோ அண்ணா சூப்பரு, ஜங்கா உண்மையாவா, சொல்லவே இல்லை. ஏய் இப்போ தானடி வந்திருக்கோம், எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன்டி, ஏன்டி பறகுறேன். சரி. ஸோ அப்படின்னு அவங்க சேலரி பற்றி, அவங்க ஜாப் பற்றி, எந்த இடம் எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அவங்க சொல்கிறது எல்லாத்தையும். ஹலோ காய்ஸ், கிறிஸ்டல், ஹை எப்போ வந்த நீ அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ சோஃபியும் வரா, 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. மச்சான் நம்ம ட்ரியோ விட இவங்க 3 பேர் நல்லா இருக்காங்கல்ல. ஒய் நம்ம தான் கெத்து, அதெல்லாம் கிடையாது, நம்ம தான். சரி மச்சான் நம்ம தான். ஜாலியாக 6 பேர் ஃபன் பண்ணிவிட்டு லஞ்ச் போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 3 o'clock அப்படி சிம்மன் வந்துட்டு தயங்கி இதை சொல்ல வரான். ஏய் என்ன காலேருந்து சொல்ல வர வாய்மொழி என்ன சொல்லு. இல்லை மச்சான், அது திட்டக்கூடாது, தூக்கி போட்டு மிதிக்கூடாது, அப்படிலாம் சொல்லுவேன். மிதிக்கூடாதா? சொல்லு மச்சான், யோசிக்கிறேன். மச்சான் சொல்கிறா. இல்லை அப்பா நேற்று கால் பண்ணார் பிஸ்னஸில், அது சொல்லி தொலைடா மீறு. அவர் என்ன பார்த்து சொல்கிறா மச்சான், அதான் காலேஜ் மிஸ்டரில் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிற வா அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டார் மச்சான். இனி ஈவினிங் 6 o'clock ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்காராம், வர சொன்னார். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்பாவோட பிஏ வந்துட்டார் ஹோட்டல்லேருந்து. நானும் கிறிஸ்டலும் அடிச்சு மட்டும் இல்லைங்க சொல்லு. இல்லை மச்சான் நானும் கிறிஸ்டலும் போகிறோம். ஸோ சிக்கனுக்கும் தாயாக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் இந்த டேக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிம்மன் வந்து அவனோட அந்த மாதிரி ஒரு லைஃப்பை விட்டுட்டு தனக்காக இப்படி வாழ்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ செம்ம ஹாப்பியாக அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஜிம்மனை சிரிச்சிட்டே வச்சு அவங்களெலாம் மிஸ் பண்ணுவேன்டா. சரிடா மிஸ் பண்ணும்போது நீயே வா, நாங்களாம் வரமாட்டோம் புத்தா. ஐயோ சரி மச்சான், நீங்களாம் வர வேணாம், நாங்களே வரேன். அப்புறம் மேரேஜுக்கு கூப்பிடணும், இல்லை பாய உடச்சிருவேன். ஸோ இப்போ கிறிஸ்டல் வந்துட்டு அண்ணா இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவன் வந்து மேரேஜுக்கு கூப்பிடுங்கன்னுவான், அங்கே போய்ட்டு பிஸ்னஸ் ஆனதும் பிஸ்னஸ் பார்த்துக்கணும், அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லுவான். ஓ ஆமாம்ல மச்சான், என்ன மச்சான் பண்ணுறது, எனக்கு உங்கள் மேரேஜ்லாம் வரணும் மச்சான்லாம் தான். ஐயே நீ எங்கே வளர்ப்படுற, இதோ வரையிரு அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ரிங் வாங்கிட்டு வரான். ஸோ எங்கிட்ட யாருக்குமே புரியல. டேய் என்னடா பண்ணுற, வாங்க பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ 6 பேரும் அங்கே போகிறீங்க. டைம் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ரிங்கை கொடுத்துட்டு, இங்கே பாருங்கடா யாரும் இங்கே இல்லை தான், ஆனால் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், மீதி 5 பேர் இங்கே இருக்கும். ஓகே ஸோ இதை விட ஒரு மேரேஜ்க்கு என்ன முக்கியம், ஸோ இங்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். டே மச்சான் அம்மாடா, டேய் அது இல்லைடா, இப்போ ஜிம்மன் சொல்கிறான்ல அதுக்காக நம்ம மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அது இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். அண்ணா எம்பே. ஸோ இப்போ தாங்க வந்துட்டு அவன் ஊடிடுறதுன்னு பிரச்சனையில் இருக்கான், உனக்கு வீட்டுக்குள்ளே வேலைக்கு இல்லைன்னு பிரச்சனை. ஏண்டி அவனாச்சும் பரவாயில்ல, அவங்க அம்மாவை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறான். குழந்தை எவன்டி அந்த குழந்தை, என்ன குழந்தை? என் பேபி எங்கள் அப்பா. ஐயோ சரி அதெல்லாம் விடுங்க, இப்போது ஹோல் ஹார்ட்டடாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே யாரும் எந்த இதுவும் சொல்லக்கூடாது. ஓகே அப்படின்னு ஸோ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த பீச்லேயே 3 கப்பிள்ஸும் ரிங்கை மாற்றிக்கிறாங்க. அச்சோ அங்கக்கா நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டேன். ஜிம்மன் லேடி கடைசியாக என்ன கரெக்ட் பண்ணிட்ட போல. ஏய் கல்யாணமே பண்ணிட்டேன்டி. பொறுக்கி லேடி சொல்லு, என்னை எங்கேயாச்சும் விட்டுட்டு போனேன் அவ்வளோதான், ஒன்று போக மாட்டேன்டி, எங்கேயும் போக மாட்டேன். ஸோ அப்படின்னு அந்த மொமெண்ட் அப்படியே ஜாலியாக இருக்குது.
ஸோ அப்படியே ஃபோட்டோஸும் எடுக்கிறீங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க, மாற்றி மாற்றி செல்ஃபிஸ் சொல்லிட்டு. ஸோ அப்போவே அந்த ஃபோட்டோஸில் ஒரு செல்ஃபி பிக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரேமும் போட்டுக்கிறீங்க, 3 ஃப்ரேம் போட்டுக்கிறீங்க, ஒரு கப்பலுக்கு ஒன்று. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 6 o'clock. கிறிஸ்டல், ஜிமன் 2 பேரும் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. நீங்கள் தயாங், ஜங்குக், சோஃபி 4 பேரும் அவங்கள அனுப்புறதுக்காக நின்றுட்டுருக்கீங்க. மச்சான் மிஸ்யூடா, மிஸ்யூ டூ. டேய் கிரிஞ்சு பண்ணாமல் போடா மச்சான். எப்பட்றா நீங்கள் இல்லாமல் கடுப்பாக இருக்கும்டா மச்சான். நான் இல்லாமல் நீங்களாம் எப்பட்றா மச்சான் இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்போம்டா. ஏய் சரிறா போடா. சரி போகிறேன், பாய் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போகிறான். ஸோ இங்கே ஜங்குக்கும் தயங்கலாம் சுத்தமாக முடியல, அவங்களுக்கு டியர்ஸாக வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவன் கொஞ்சம் தூரம் போனதும் எங்களால் சுத்தமாக முடியல. டேய் ஜிம்னா என்னடா அப்படின்னு திரும்புகிறான். ஸோ அவன் திரும்புறதுக்குள்ளே 2 பேரும் வேகமாக ஓடி வந்து இவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சோஃபி, கிறிஸ்டல் 3 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ 3 பேரும் அழுகுறாங்க. ஏய் மிஸ்யூடா மச்சான் மிஸ்யூடா மச்சான். நாங்களாம் அழுல, கண்ணு வேறுக்குது மச்சான், கண்ணு வேறுக்குது. அச்சோ சுற்றி போடணுமாக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ ஜிம்னோட ஃப்ளைட்டும் சொல்லிடுறாங்க. ஸோ அவனும் அப்படியே பிரிய முடியாமல் சொல்லிவிட்டு பாயெலாம் சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க 2 பேரும். நீங்கள் 4 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. தெருமுனையினில் அடித்து கொண்டோ ஓர் சிறிதும் வலித்ததில்லை. மறுநொடி சிறு பிரிவு வந்தால் அந்த வலிதான் தாங்கவில்லை. நீ அடித்தாலும் நீ பிடித்தாலும் என் நண்பன் தானடா. நான் அழுதாலும் நான் சிரித்தாலும் என் துணையே நீதானடா. ஓகே, நான் இந்த பாட் நான் இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பாட் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, ஐம் சாரி. அண்ட் 2 சீசனாக தான் போட போதில்லை, ஒரே சீசனாக முடிச்சிடலான்னு பிளானை மாற்றிட்டேன். அண்ட் சில திங்ஸ்லாம் இருக்குடா, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் டிக் ரிஸ்கி. பை பாய்.